ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முதல் ஒரு சின்ன விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங். ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் மோஸ்ட்லி வந்து உங்களை லைவ் கிளாஸஸ் வந்து கட்டாயம் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரெக்கார்டிங்ஸ்ல மட்டுமே நீங்க தங்கியிருக்கிறதால உங்களோட எஃபெக்டிவ்னஸ் தான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா பாதிக்கப்பட போகுது. ரெக்கார்டிங்ஸ் பாக்குறவங்களுக்கும் இதை நான் சொல்லி ஏண்டா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா வந்து நிறைய தெரியும். ரெக்கார்டிங்ஸ் மட்டும் பார்த்து இந்த கிளாஸ் ஃபுல் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஏழுமான்னு கேட்டா ஏலாது, 100% ஏலாது. ஏன்னு சொன்னா நிறைய பேர் வந்து அப்படியே வித்ட்ரா பண்ணிட்டு போற காரணம் என்னன்னா, இப்ப உங்களுக்கு ஓரியன்டேஷன் டைம்லயும் நாங்க சொல்லியிருப்போம். ஏன்னா உங்களை எலைவா வச்சு கொள்றதுக்கு சில விஷயம் நாங்க செய்யறோம் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணினோம். நவம்பர் டிசம்பர்ல எங்களுக்கு அதை அவ்வளவா செஞ்சுக்கலாம் போயிட்டு. அதாலதான் உங்களுக்கு நவம்பர் அண்ட் டிசம்பர் சேர்த்து 8 கிளாஸஸ், உங்களுக்கு 10 கிளாஸஸ் மட்டும் போயிருக்கு. கம்ப்ளீட் பண்ண வேண்டியதா ஆயிட்டு. என்ன தெரியும், கண்ட்ரி வெதர் சிச்சுவேஷன், சில அன்அவைலபிள் ரீசன்ஸால எங்களுக்கு கிளாஸஸ் வந்து சரியா செய்யலாம் போயிட்டு. அதுக்கு வந்து எங்களோட சைட்ல இருக்கிற மிஸ்டேக் நாங்க சொல்லி கேட்டோம். ஆனா இதுக்கு பிறகு வந்து மந்த்லி உங்களுக்கு எப்படியுமே மந்த்லி எண்ட்ல அவங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். கட்டாயம் ரெக்கார்டிங்ஸ் பாக்குறவங்க சரி, ஏன்னா ரெக்கார்டிங்ஸ் பாக்குறவங்க இந்த டெஸ்ட் மூலமா என்ன செய்யணும், அந்த மந்த்க்குரிய ரெக்கார்டிங்ஸ் செய்யாலும் 8 கிளாஸஸ்க்குரிய ரெக்கார்டிங்ஸ் செய்யாலும் பார்த்து அந்த மந்த் என்ன படிச்சோம்ங்கிறதையாச்சும் கிளியர் பண்ணிக்கணும். சரி, அதுக்காகத்தான் இந்த விஷயம். ஏன்னு சொன்னா ரெக்கார்டிங்ஸ் பார்த்து படிப்போம் என்று யோசிச்சவங்க அப்படியே ரெக்கார்டிங் எல்லாமே வந்து லோட் ஆகி எல்லாரும் ஒவ்வொரு பிஸியில இருக்கிறவங்க ஒவ்வொன்று ஒன்று படிச்சு முழுசா இந்த கோர்ஸ் மட்டும் படிக்கிறவங்க தான் ஓகே. ஆனா வேற வேற பிஸியில இருக்கிறவங்களுக்கு அப்படியே பாப்போம் 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 என்று சொல்லி என்ன பார்க்க இல்லாம போய் லோட் ஆகி கடைசியில போய் பார்த்த மாட்டேதுன்னா ஒரு 6 மந்த் ரெக்கார்டிங் அப்படி எரியும். அதால அவங்களுக்கு ஃபுல்லா கவர் பண்ண இல்லாம போய் இந்த கோர்ஸே வித்ட்ரோ பண்ற அளவுக்கு அவங்க போயிருக்காங்க. எங்களோட பாஸ்ட் 2 இயர்ஸா நான் செஞ்சிருக்கிற அனுபவத்துல சொல்றேன். சரியா? அப்ப ஏன் ரெக்கார்டிங் நாங்க குடுக்கறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா அதுக்காக நிறைய பேர் இந்த லைவ் கிளாஸஸ் ஜாயின் ஆகிறத குறைக்காங்க. மேக்சிமம் எவ்வளவுதான் நீங்க பிஸியா இருந்தாலும் லைவ் கிளாஸ் ஜாயின் ஆகி அந்த 1.5 hour தான் ஒரு வீக்லி. என்ன வீக்லி பார்த்தா ஒரு 3 hours. நீங்க இந்த 3 hours வீக்லி ஸ்பெண்ட் பண்றது அவங்களோட ஃபுல் லைஃபுக்கும் என்ன ஆகிற போகுது, ஒரு இன்வெஸ்ட்மெண்டா போகுது. ஏன்னு சொன்னா நீங்க எந்த கோர்ஸையும் செய்யலாம். எனக்கு தெரிஞ்சு பிரைவேட்ல நிறைய கோர்சஸ் இருக்கு, யூனிவர்சிட்டி கோர்சஸ் கூட நிறைய இருக்கு. யூனிவர்சிட்டி கூட என்ரோல் பண்ணி ஜாப் செக்யூரிட்டிங்கிறது அவடுத்த ஒரு டவுட் தான். ஆனா இந்த கோர்ஸுக்கு நீங்க போற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சரியா போட்டேன்னு சொன்னா உங்களுக்கு இதுல இருந்து கிடைக்கிற பெனிஃபிட் ஒரு 1000 மடங்கா இருக்கும். சரியா? அப்ப ஒரு இதே அளவு ஒரு எஃபர்ட்டை போட்டுட்டு அதுக்குரிய பெனிஃபிட் வந்து சரியா கிடைக்காட்டி ஓகே, அப்ப அந்த பெனிஃபிட் கிடைக்காம எஃபர்ட் போட்டுட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கோர்ஸை செஞ்சுட்டு அதுக்குரிய ஜாப் இல்லாம அதுக்குரிய வேக்கன்சி இல்லாம இருக்காங்க. ஆனா இத வரைக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஜாப்ங்கிறது நீங்க ஓனாம ஒரு பார்மசில வடிவா நீங்க ஒரு பார்மசியை போட்டுட்டு அதுல இருந்து ஏர்ன் பண்ணி கொண்டீங்க. இல்லாட்டி ஒரு பார்மசில போய் பார்மசிஸ்ட நீங்க ஒர்க் பண்ணிடு லைசனை கொடுத்து வேற 2 கொலைக்கு 2 ஜாப் செய்யலாம். அந்த டைம் உங்களோட லைசனை கொடுத்து 2 எடுக்கலாம். நீங்க போய் பார்மசில வேற ஒரு பார்மசிஸ்ட் சொல்லி இது எடுக்கலாம். இல்லாட்டி லைசன்ஸோட உங்களோட பார்மசி இதை வந்து கொடுக்க எல்லாம் இதுல இருக்கிற ஒரு அதுல அமௌண்ட்டும் கூடிய இருக்கிற ஒரு விஷயம். சரியா? அதுக்காகத்தான் செல்லன் இதுக்குரிய எஃபர்ட்டை சரியா போட்டுக்கணும். ஓகே, அப்ப கால்குலேஷன்ஸ் லாஸ்ட் கிளாஸஸ் வந்து பார்த்தோம். டெப்லெட்ஸுக்குரியது லாஸ்ட் சாட்டர்டே செஞ்சேன். லிக்யூடுக்குரியது உங்களுக்கு லாஸ்ட் சண்டே செஞ்சேன். 2 ரெக்கார்டிங்ஸும் குரூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க.
கால்குலேஷன்ஸ்ல எந்த ஒரு பேலன்சிங் வச்சுக்கொள்ள வேணாம், எந்த டவுட்டோடையும் போக வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு போற கால்குலேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும் லாஸ்ட் கிளாஸஸை விட. ஸோ கிளியர் பண்ணிட்டு, பண்ணாதவங்க கிளியர் பண்ணிட்டு மிச்சத்துக்கு போகும். ஓகே, இன்னைக்கு பாப்போம். நான் நிறைய பேசல, கிளாஸுக்குள்ள போவோம். கான்சென்ட்ரேஷன், சரியா? கான்சென்ட்ரேஷன்ங்கிற விஷயம் நீங்க ஏ லெவல்ல படிச்சிருப்பீங்க. மோஸ்ட் எல்லாரும் பயோ செஞ்சவங்களா தான் இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் கான்சென்ட்ரேஷன் என்று சொன்னா என்ன, செறிவு இல்லையா? செறிவு தான் கான்சென்ட்ரேஷன் என்று சொல்ற தமிழ்ல. செறிவு. அப்ப என்ன விஷயம் என்று சொன்னா, ஒரு இப்ப மோஸ்டா இப்ப பார்க்க போற கால்குலேஷன்ஸ் எல்லாமே லிக்விடோட சம்பந்தப்பட்டதான் போக போகுது, சரியா? நான் அதுக்காக தான் டெப்லெட்ஸ் செப்பரேட்டா செஞ்சுட்டு. அப்ப ஒரு லிக்விட நாம எடுத்துட்டோம்னு சொன்னா, சரியா, அதுக்கு கட்டாயம் என்ன தேவைண்டா செறிவுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப செறிவுன்னு சொன்னா, இப்ப ஒரு கரைசல் ஒன்று எடுத்துக்குவோம் நாம எக்ஸாம்பிளுக்கு. இதுல சுக்ரோஸ் இருக்கு என்று வைப்போம். சுக்ரோஸ் கரைசல் இல்லாட்டி குளுக்கோஸ் கரைசல், சரியா? குளுக்கோஸ் கரைசல் ஏகோஸ். சரி, இப்ப இதுல செறிவு எப்படியா வரப்போகுது என்று பார்த்தோம்னு சொன்னா, இப்ப இதுல என்னென்ன விஷயம் இருக்கு? இன்கிரீடியன்ட் ஒன்று வாட்டர். என்ன வாட்டர் இருக்கு. ஒரு குளுக்கோஸ் கரைசல் எப்படி வருது? வாட்டரோட என்னத்த குளுக்கோஸ மிக்ஸ் பண்ணித்தான் என்ன செய்ய போகுது? ஒரு குளுக்கோஸ் கரைசல் ஒன்று வரப்போகுது, சரியா? அப்ப வாட்டரோட குளுக்கோஸ மிக்ஸ் பண்ண போல என்ன நடக்காது? குளுக்கோஸ் கரைசலா வருது, சரியா? அப்ப இதுல செறிவு எப்படி வரப்போகுது? இதுல செறிவு இப்ப இதுல ரெண்டு இன்கிரீடியன்ட் இருக்கு. ஒன்று வாட்டர், அது என்ன ஃபார்ம்ல இருக்கு? லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு, சரியா? வாட்டர்ங்கிறது என்ன ஃபார்ம்? லிக்விட்ல இருக்கு, உங்களுக்கு தெரியும் நார்மலா. குளுக்கோஸ் வந்து சாலிட்ல இருக்கு, சரியா? அப்ப சாலிட்ல இருக்கணும் கட்டாயம் இல்லை. ஒன்று சாலிட்ல இருக்கலாம், இல்லாட்டி லிக்விட்ல இருக்கலாம். இப்ப ஆயிலும் இப்ப ஆல்கஹாலும் வாட்டரும் சேர்ந்தா ரெண்டுமே லிக்விட் ஃபேஸ்ல இருக்கிற இது, அது ரெண்டும் சேர்ந்து ஆல்கஹால் கரைசலை தரும். அப்ப கட்டாயம் சாலிட்ல தான் இருக்கணும் இல்ல, லிக்விட்லயும் இருக்கலாம். ரெண்டும் லிக்விடாவும் இருக்கலாம், இல்லாட்டி ஒன்று சாலிட் இன்னொன்று லிக்விடாவும் இருக்கலாம். ஆனா ரெண்டும் கலந்து ஒரு கரைசல் உருவாகுது என்று சொன்னா, அதுல செறிவு எப்படி வரப்போகுது? கான்சென்ட்ரேஷன் எப்படி வரப்போகுது? இதுல இருக்கிற டோஸ், சரியா? கான்சென்ட்ரேஷன் M/V என்று நீங்க படிச்சிருப்பீங்க, சரியா? அப்ப M என்று சொன்னா மாஸ். மாஸ் என்று சொன்னா, இப்போ மாஸ்ங்கிறது திணிவு, அதாவது சொலிட்ங்கிறதான் இவடத்த அடிப்படையில படிக்கிறது, நாம ஏலவெல்ல படிச்சது. இங்க மாசாவும் இருக்கலாம், லிக்விடாவும் இருக்கலாம். அப்ப இங்க நாம எடுக்கும் மாசுக்கு பதிலா டோஸ் எடுக்கும். ஏண்டா இது ஒரு ட்ரக்ங்கிறதால டோஸ் ஓவர் இந்த மாஸ் வந்து டோஸா மாறுது. டோஸ் அதுல இருக்கிற ட்ரக்ட அளவு, விளங்கிட்டா? ட்ரக்ட அளவு எதுல இருக்கும்? டோஸ் மோல்ல இருக்கும், இல்லாட்டி மில்லி மோல்ல இருக்கும், சரியா? இல்லாட்டி கேஜில இருக்கலாம். என்ன இப்ப லிக்விடா மோல், மில்லி மோல், மாஸ் சாலிட்னா கேஜி, அப்படி இருக்கு. அதுக்கு அந்த டோஸ் நாம எதால பிரிக்க போறோம்டா? மொத்த கரைசல் வால்யூம், சரியா? இப்ப ஒரு சொலிடும் ஒரு லிக்விடும் கலக்குதுன்னு சொன்னா, அதுல வால்யூம் கனவளவு எப்படி வரும்? அந்த லிக்விட் அளவால வரும். அந்த சொலிடும் சேர்த்து அதை என்ன செய்யும்? கூட்டும், சரியா? இப்ப நார்மலா ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு இவ்வளவு விஷயமும் சொல்றேன். நம்ம கணக்கு செஞ்சு போகல இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆகும். இப்ப செறிவு என்ற விஷயம் ட்ரக்க பொறுத்த மட்டுக்கும் எப்படி வருதுங்கிறது தான் இதுல நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப கான்சென்ட்ரேஷன்ங்கிறது டோஸ் ஓவர் வால்யூம். டோஸ் அளவு வந்து குவான்டிட்டி மூல், மில்லி மூல், கேஜி, அப்படி அந்த அளவுகள்ல வரும். மாஸ் மட்டும்தான், சொலிட் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டா இல்ல, லிக்விடாவும் இருக்கலாம், சரியா? அப்ப ஒரு ட்ரக்ட கான்சென்ட்ரேஷன் நாம கணிப்புறதுக்குரிய ஃபார்முலா தான் இது, கான்சென்ட்ரேஷன். ஓகே, இப்ப நோட்ல சொல்லி இருக்கிற விஷயத்தை பார்ப்போம். Concentration is the expression of the ratio of the amount of an ingredient to the amount of product. அப்ப என்ன விஷயம் சொல்லி இருக்கு? கான்சென்ட்ரேஷன்ங்கிறது எப்படி
சொல்லப்படுதான்னு சொன்னா ரேஷியோ ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் இன்கிரீடியன்ட் டு த அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட். இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுத்தோம்னு சொன்னா இப்ப என்ன ஒரு ப்ராடக்ட்னா ஒரு பிசிஎம் சிரப் எடுக்கும். இது ஒரு ப்ராடக்ட் சரியா, பிசிஎம் சிரப். அப்ப இந்த சிரப்ல என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்கு அவங்களுக்கு தெரியும். பிசிஎம் சிரப்ல என்னென்ன இன்கிரீடியன்ட் உண்டு, பிசிஎம் இருக்கலாம், என்ன ஏபிஐ, அதோட வாட்டர் இருக்கலாம், எக்ஸிபியன்ஸ், அதோட கலரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கலாம், ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கலாம் சரியா, இதெல்லாம் எக்ஸிபியன்ஸ். மெயினா நம்ம மெயின் விஷயத்தை எடுப்போம், பிசிஎம்மும் அதோட வாட்டர், அதாவது என்ன சால்வெண்ட் சரியா, வாட்டர் எஸ் சால்வெண்ட். அப்ப இந்த மெயின் இன்கிரீடியன்ட்டுக்கு இடையில இருக்கிற ரேஷியோ விகிதம் என்ன, அப்ப பிசிஎத்துக்கும் வாட்டருக்கும் இடையிலான என்ன ரேஷியோ விகிதம் தான் இங்க கான்சென்ட்ரேஷனா என்ன செய்யப்படுது, கருதப்படுது சரியா. அதான் இதுக்குரிய டெபினிஷன், கான்சென்ட்ரேஷனுக்குரிய. இந்த டெபினிஷன் எல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, விளங்கி வச்சுக்கோங்க. இதை வச்சு கணக்குகளை நாம செய்ய போறோம் சரியா. ஓகே, concentration can be measured in many different ways. In the case of a solid ingredient in a liquid vehicle, the ratio is expressed as weight in a volume. அப்ப first point சொல்லாங்க என்னன்னு பார்த்தா, இப்ப solid ingredient இருந்தா liquid vehicle நான் சொன்னேன் என்ன, solid ingredient வந்து அதாவது ட்ரக் வந்து solid இருந்து vehicle வந்து liquid இருந்துச்சுன்னா அதுல ரேஷியோ வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணப்படும் சொன்னா, இது ரெண்டுக்கும் எப்படி இருக்கு இது வரும் கான்சென்ட்ரேஷன் weight over volume, WOV என்று சொல்லும் சரியா. இது எதுக்கு, ஒன்று சொலிடாவும் இன்னொன்று லிக்விட் வெஹிக்கிளாகவும் இருக்கு சரியா. இன்னொரு கேஸ், இஃப் போத் ட்ரக் அண்ட் வெஹிக்கிள் ஆர் லிக்விட்ஸ், அப்ப ரெண்டுமே லிக்விடா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன, ட்ரக்கும் வெஹிக்கிளும் ரெண்டுமே லிக்விடா என்ன, போத் ரெண்டும், அது எப்படி செல்லப்படும்டா என்ன, வி ஓவர் வி, அதாவது வால்யூம் ஓவர் வால்யூம். ஏன் அப்படி சொல்றோம், இப்ப இன்கிரீடியன்ட் ட்ரக்கும் வந்து ஒரு லிக்விட் தான், வெஹிக்கிளும் வந்து லிக்விட், ரெண்டும் வெஹிக்கிள் இருக்கக்குள்ள VOV என்று சொல்லும். ஒன்று சாலிடா இருந்து இன்னொன்று லிக்விடா இருந்தா WOV என்று சொல்லும். இது ரெண்டும் தான் நம்மளுக்கு தேவைப்பட்ட ஒரு ஃபார்முலா சி சரியா, லிக்விட் டோசேஜ் ஃபார்முக்கு தேவைப்பட்ட ஒரு ஃபார்முலா. ஓகே, அடுத்த விஷயம் சொல்லுவாங்க, இஃப் போத் ட்ரக் அண்ட் வெஹிக்கிள் ஆர் சாலிட் இன் நேச்சர், ரெண்டுமே சாலிடா இருந்துச்சுன்னா எப்படி வரும், ரெண்டுமே இத அடிப்படையில வச்சு பார்த்தோம்னா ரெண்டும் சாலிடா இருந்தா வெயிட் என்று வரும், WOW வரும். அப்ப மூன்று ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது, 1 2 3. இது மூன்றும் கிளியரா, மூன்றும் கிளியர்னா நாம மத்த இதுக்குள்ள போவோம். ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போகும். இது நார்மலா நிறைய கஷ்டப்பட்டு விளங்க வேண்டிய இது ஒன்று இல்ல, நீங்க சரிவங்கிற விஷயம் ஆல்ரெடி படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நாம அதுக்குள்ள போவோம் மத்ததுக்குள்ள. ஓகே, இத பாருங்க. ஃபர்ஸ்ட் கால்குலேஷன், a patient is prescribed a dose of 5 milligram of a 20 milligram over milliliter morphine sulfate concentrated solution, but this was mistakenly administered as 5 milliliter. என்ன விஷயம், ஒரு கொஸ்டின்ல, இப்ப ஒரு கால்குலேஷன்ல கொஸ்டின்ல நீங்க ஃபர்ஸ்டுக்கு கொஸ்டினை தெளிவா வாசிச்சு முதல்ல கொஸ்டினை விளங்கி இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரியா. அப்ப பாருங்க, ஒரு பேஷண்ட்டுக்கு பிரிஸ்கிரைப் பண்ற டோஸ் வந்து 5 மில்லிகிராம். ஒரு பேஷண்ட்டுக்கு பிரிஸ்கிரைப் பண்ற டோஸ் அளவு வந்து 5 மில்லிகிராம் சரியா, ஆஃப் 20 மில்லிகிராம் ஓவர் மில்லிலிட்டர் மோர்பின். அப்ப மோர்பின் செறிவு இங்க எப்படி செல்லப்படுது சொல்லுங்க பாப்போம். நம்ம படிச்ச 3 முறையிலையும் இந்த செறிவு எந்த வகைக்குள்ள வருது, ஃபர்ஸ்ட் ஒன்னா, செகண்ட் ஒன்னா, தேர்ட் ஒன்னா, WOVயா VOVயா இல்லாட்டி WOW விளங்கிருக்கேன்னு பாப்போம் உங்களுக்கு.
எந்த வகைக்குள் அடங்கும்? ஓகே, WOV என்ன ஃபர்ஸ்ட் ஒன். ஏன் WOV? இது வந்து மில்லிகிராம், அதாவது சொல்லிட்டு எரிக்க போகுது. அப்ப W. இது மில்லி லீட்டர் என்ன வால்யூம், அப்ப V ல வரப்போகுது. சரியா? அப்ப இது என்னத்துல வருது? WOV ல வருது. அப்ப அது உங்களுக்கு கிளியர். அடுத்த விஷயம் சொல்லலாங்க. இந்த செறிவுடைய சொல்யூஷன் தான், இந்த சொல்யூஷன்ல இருந்து 5 மில்லிகிராம் தான் ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன செய்யறாங்க, எழுதுறாங்க. 5 மில்லிகிராம் எழுதப்படுது ஒரு பேஷண்ட் பிரிஸ்கிரைப் பண்ணப்படுது. ஆனா பட் திஸ் வாஸ் மிஸ்டேக்கன்லி அட்மினிஸ்டர்ட் எஸ் 5 மில்லிலிட்டர். சரியா? அவங்களுக்கு எழுதின இது வந்து வெயிட்ல 5 மில்லிகிராம் அவங்களுக்கு எழுதின, ஆனா அவங்களுக்கு அட்மினிஸ்டர் பண்ணப்பட்டது 5 மில்லிலிட்டர். அப்ப ரெண்டும் டிஃப்ரெண்ட். சரியா? இதான் தரவு. இத வச்சு அடுத்த கொஸ்டின் கேட்கும். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். What dose of morphine sulfate was received? சரியா? அப்ப இந்த பேஷண்ட்டுக்கு 5 மில்லிலிட்டர் கொடுப்பட்டிருக்கு, அதான் கொடுத்த அளவு. அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்காம அந்த பேஷண்ட்டுக்கு எடுத்த மோர்பின் டோஸ் என்ன எடுக்காங்க. ஏன் டோஸ் கேட்காங்கண்டா, அவங்களுக்கு எழுதின டோஸ் அளவு 5 மில்லிகிராம். ஆனா அவங்களுக்கு கொடுத்த இது வந்து 5 மில்லிலிட்டர்ல கொடுத்திருக்கு. அப்ப அந்த மில்லிலிட்டர்ல இருந்து கொடுத்த அந்த மோர்பின் அளவை வெயிட்ல கேட்காங்க, மாஸ் வெயிட்ல கேட்காங்க. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் விளங்கிட்டா? கொஸ்டின் விளங்கினதான் நாம எப்படி செய்ய போறோம் என்று வழங்கும். இதெல்லாம் வடிவா கிளியரா ஸ்லோவா இருந்தாலும் படிச்சுக்கோங்க. இதுதான் பேசிக் உங்களுக்கு. இதுக்கு பிறகு இதெல்லாம் விளங்கினா நீங்களே தானா கொஸ்டின் செய்வீங்க, கால்குலேஷன். சரியா? கொஸ்டின் கிளியரா? எதுவும் டவுட் இருக்கு? அந்த கொஸ்டின் என்ன, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்காங்க, தரவு என்னங்கிற விஷயத்துல கிளியரா? ஓகே, திருப்பி ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு பாருங்க. இப்போ ஒரு பேஷண்ட் வந்திருக்கு. சரியா? ஒரு மோர்பின் அடிக்கணும் அந்த பேஷண்ட்டுக்கு. சரியே? அப்ப அந்த பேஷண்ட்டுக்கு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றார் 5 மில்லிகிராம். அளவுகளை சரியா பாத்துக்கணும். சரியா? என்ன மிஸ்டேக் விடாம 5 மில்லிகிராம். மில்லிகிராம் மெடிசன்னா சாலிட் அளவுல கேட்காங்க. டோஸ் சாலிட் வெயிட்ல என்ன வெயிட்ல கேட்காங்க. வெயிட்ல தான் பிரிஸ்கிரைப் பண்றார் டாக்டர். ஆனா மோர்பின் எப்படி இருக்கு, ஒரு மோர்பின் இன்ஜெக்ஷன் எடுக்கு. இப்ப இவ்வளவு இப்ப உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. எப்படி 5 மில்லிகிராம் மோர்பின் போன கிளாஸ்ல படிச்சீங்க தானே. இப்ப வெயிட்ல வந்த சொலிட்ல வந்த எப்படி லிக்விடுக்கு மாத்துறங்கிறதெல்லாம் போன கிளாஸ்ல பார்த்தோம். அதை வச்சுதான் இது செய்ய போறோம். அதுதான் நான் போன கிளாஸ்லயே உங்களுக்கு சொன்னேன். இந்த விஷயத்த பேசிக் தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நான் அதை திருப்பியும் செல்றேன், பாத்துக்கோங்க. இப்ப ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு, டாக்டர் எழுதிட்டாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு 5 மில்லிகிராம் மோர்பின். இப்ப நீங்க பார்மசிஸ்டா பாக்குறீங்க, மோர்பின் வந்து 5 மில்லிகிராம் டேப்லெட் இல்ல உங்கள்கிட்ட. அப்ப உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா மோர்பின் இன்ஜெக்ஷன் தானே இருக்கு. சரியா? இன்ஜெக்ஷன் தானே இருக்கு. அந்த இன்ஜெக்ஷன் வந்து என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு சொன்னா 20 மில்லிகிராம் பெர் மில்லிலிட்டர். ஓகே, இதான் உங்கள்ட்ட இருக்கிற மோர்பின் இன்ஜெக்ஷன். மோர்பின் இன்ஜெக்ஷன் செறிவு, இதான் செறிவு. அப்ப இந்த செறிவிட அர்த்தம் என்ன சொல்லுங்க. அப்ப இந்த செறிவிட அர்த்தம் என்ன? இதுல அர்த்தம் மீனிங் என்ன? 20 மில்லிகிராம் பெர் மில்லிலிட்டர்னா என்ன விஷயம்? ஓம், 1 மில்லிலிட்டர்ல 20 மில்லிகிராம் வரைக்கும். அப்ப 1 மில்லிலிட்டர் எடுத்தீங்கன்னு சொன்னா, சாரியா,
1 மில்லி லிட்டர் எடுத்தீங்கன்னா என்ன அந்த மோர்பின் இன்ஜெக்ஷன்ல இருந்து 1 மில்லி லிட்டர் எடுத்து சரியா 1 மில்லி லிட்டர் எடுத்தீங்கன்னு சொன்னா 1 மில்லி லிட்டர்ல 20 மில்லி கிராம் மோர்பின் இருக்கும் சரியா அப்ப இதான் இந்த கான்சன்ட்ரேஷன் விளக்கம் இது விளங்கினாலே முக்காவாசி உங்களுக்கு இந்த கொஸ்டின் விளங்கிட்டு கான்சன்ட்ரேஷன் ஓகே இவ்வளவு கிளியர் சொன்னா நாம அடுத்தது போவோம் இந்த இவ்வளவு தான் மெயினா கிளியர் பண்ணணும் சரியே ஓகே இது கிளியர் தானே இப்ப இந்த 5 மில்லி கிராம் மோர்பின் போகணும் என்று சொன்னா எத்தனை மில்லி லிட்டர் எடுக்கணும் இந்த இன்ஜெக்ஷன்ல இருந்து இப்ப இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க இது கொஸ்டின்ல இல்ல நான் கேட்கிறேன் இதான் சரி ஆனா 5 மில்லி கிராம் ஒரு பேஷண்ட்டுக்கு போகணும் என்று சொன்னா எத்தனை மில்லி லிட்டர் எடுக்கணும் இன்ஜெக்ஷன்ல இருந்து கால்குலேட் பண்ணி சொல்லுங்க அப்ப எஸ் வெரி குட் 0.25 மில்லி லிட்டர் சரியா அப்ப எப்படி கால்குலேட் பண்ணீங்க நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன விஷயம் என்ன எப்படி கால்குலேட் பண்ற இப்ப 20 மில்லி கிராம் எடுக்கணுமெண்டா வரணுமெண்டா 1 மில்லி லிட்டர் எடுக்கணும் நமக்கு தேவை 5 மில்லி கிராம் ஏண்டா இத சுருக்கினீங்கன்னு சொன்னா 104.25 மில்லி லிட்டர் எடுக்கணும் அப்ப இந்த பேஷண்ட்டுக்கு டாக்டர் எழுதின அளவு எவ்வளவு அந்த 5 மில்லி கிராமுக்கும் எவ்வளவு எடுக்கணும் மெடிசன்னா 0.25 மில்லி லிட்டர் தான் உண்மையா இந்த பேஷண்ட்டுக்கு இந்த மோர்பின் இன்ஜெக்ஷன்ல இருந்து எடுத்து சிரிஞ்ச் மூலமா அடிக்கணும் ஆனா அந்த அடிக்கிற நர்ஸ் வந்து மிஸ்டேக் என்ன செஞ்சிட்டாங்கடா 5 மில்லி லிட்டர் அடிச்சிட்டாங்க இதான் கொஸ்டின் தரவு 0.25 பதிலா கூடின அளவு டோஸ் ஓவர் டோஸா 5 மில்லி லிட்டர் அடிச்சிட்டாங்க சரியா இத தரவு இப்ப கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு what dose of morphine sulfate was received அப்ப இந்த பேஷண்ட்டுக்கு அடிச்ச அந்த மோர்பின் சல்பேட்டோட அளவு என்ன இப்ப 5 மில்லி கிராம் சொன்னா 0.25 மில்லி லிட்டர் அடிச்சிருக்கேன் ஆனா 5 மில்லி லிட்டர் அடிச்சா எவ்வளவு அளவு மோர்பின் போயிருக்கும் என்று கேட்காம் விளங்கிட்டா இப்ப கொஸ்டின் இப்ப செய்யலாமா ஓகே இப்ப கிளியர் நினைக்கிறேன் எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்க ஏன்னா வெரி கிளியரா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் எதுவும் டவுட் இருந்தா திருப்பி கேளுங்க பிரச்சனை இல்லை இதான் கால்குலேஷன் முக்கியமான பகுதி அப்ப இதுல டவுட்டோட போக வேணாம் ஓகே அப்ப இந்த பேஷண்ட்டுக்கு போய்க்கிற அளவு வந்து 5 மில்லி லிட்டர் சொன்னா எப்படி பார்க்கணும் இதுக்குரிய கால்குலேஷன் எப்படி வரும் 20 மில்லிகிராம் இப்ப 1 மில்லி லிட்டர் என்று சொன்னா 20 மில்லிகிராம் போகும் சரியா அப்ப எத்தனை போட்டது 5 மில்லி லிட்டர் போட்டது சரியா இப்படித்தான் எல்லா கொஸ்டினுக்கும் பாக்குறேன் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் எப்படி 1 மில்லி லிட்டர் போட்டீங்கன்னு சொன்னா 20 மில்லிகிராம் போகும் அப்ப 5 மில்லி லிட்டருக்கும் எத்தனை போயிருக்கு அளவுங்கிறத பார்க்கலாம் அப்ப மில்லி லிட்டர் வந்து கட் ஆகும் 5 20ஆல சுருக்கினா 100 மில்லிகிராம் அப்ப இந்த பேஷண்ட்டுக்கு 5 மில்லிகிராம் எழுதப்பட்டிருக்கு ஆனா 100 மில்லிகிராம் தவறுதலா கொடுப்பட்டிருக்கு விளங்கிட்டா அப்ப ஓவர் டோஸ் ஆயிடுச்சு அதுதான் அப்ப இதை பார்த்தீங்கன்னா 20 மடங்கு ஓவர் டோஸ் போயிருக்கு விளங்கிட்டா அப்ப ஒரு சின்ன அளவு மாறினாலும் ஒரு பேஷண்ட்டுக்கு எவ்வளவு எஃபெக்ட கொடுக்கும்னு பாருங்க அந்த கால்குலேஷன் முக்கியம் என்று விளங்குதா இப்ப இந்த விஷயம் விளங்காம நீங்க பார்மசிஸ்டா இந்த அளவு தான் கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு புலையான கால்குலேட் பண்ணி ஒரு பேஷண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் உயிர் போயிடுச்சுண்டா நீங்க கால்குலேஷன் ஒழுங்கா படிக்கலைங்கிறது உங்களோட பொறுப்பு பயம் காட்டுனேன் நான் சரியா படிச்சிருந்தா வெரி ஈஸி கண்ணால பார்த்துட்டு செய்யலும் இப்ப நாங்களும் இதை ஃபர்ஸ்டுக்கு படிக்க வர போல
கஷ்டமா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம். அதுக்கு பிறகு படிச்சுட்டு போகக்குள்ள இப்ப பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பார்த்துட்டு கண்ணாலே நான் எத்தனை வரும் டேப்லெட், இதுக்கு எத்தனை டோஸ் வரும்னு பார்ப்பேன். ஏன்னா அப்படி ஒரு பிராக்டிஸ் ஆயிரும் டக்குனு குயிக்கா. அதுக்குதான் சொல்ல விளங்கி படிங்க. திருப்பி நான் அதே விஷயத்த சொல்லணும்னு யோசிக்காதீங்க. ரெக்கார்டிங் பார்த்து கால்குலேஷனை திருப்பி நீங்க ஓனா செஞ்சு பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ்ல மட்டும் விளங்க போறது இல்லை. நானுமே கால்குலேஷன் வந்து ரெக்கார்டிங் பார்த்து ஒவ்வொரு தரமும் கிளியர் பண்ண விஷயம் தான். அதனாலதான் திருப்பி சொல்றேன் அதுக்கா. ஓகே, இன்னொருக்கா படிக்க கூட இன்னும் கிளியர் ஆகும், இன்னொருக்கா திருப்பி பார்க்க அதை விட கிளியர் ஆகும். ஓகே, செகண்ட் கொஸ்டினை பாருங்க. What volume should have been administered? அப்ப இது ஃபர்ஸ்ட்க்கு நீங்க ஆன்சர் சொல்லிட்டேன். என்ன ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட்க்கு. அப்ப what volume should have been administered, எந்த அளவான வால்யூம் வந்து இவங்களுக்கு உண்மையாவே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணப்படணும் என்று கேட்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் என்ன 5 மில்லிகிராம் மெடிசன்னா 0.25 மில்லி லிட்டர் தான் இவங்களுக்கு உண்மையா போக வேண்டிய அளவு வால்யூம். ஆனா அவங்களுக்கு 5 மில்லிகிராம் போகல, 100 மில்லிகிராம் மிஸ்டேக்கா போயிட்டு. சரியா? அப்ப இதான் இந்த கொஸ்டின். நல்ல ஒரு கொஸ்டின். இதுல 2 கொஸ்டின் இருக்கு. வடிவா செஞ்சு பாருங்க. எதுவும் கிளியர் இல்லாட்டி சொல்லுங்க, திருப்பி ஒரு கண்டாலும் சரி நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகே, அடுத்த கொஸ்டினுக்குள்ள போவோம். A parent accidentally give their 22-month-old child a teaspoonful of ibuprofen drops. அதுல செறிவு தந்திருக்காங்க 50 மில்லிகிராம் ஓ 1.25 மில்லிலிட்டர். இபியூப்ரோஃபன்ங்கிற ஒரு ட்ரக்ல லிக்விட் டோசேஜ் ஃபார்ம், அதுல ட்ராப்ஸ் கொடுக்காங்க. அதுல செறிவு தந்திருக்கு. The correct dose of their child was 160 milligram. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வடிவா கேள்வியை பாருங்க. சரியா? கேள்வியில இருந்து தரவுகள் எடுங்க. அதான் ஃபர்ஸ்ட் விஷயம் கால்குலேஷன்ல. இந்த கால்குலேஷன் எல்லாரும் மிஸ்டேக் விடுற என்னண்டா கஷ்டப்படுற என்னண்டா கேள்வியை சரியா விளங்கி கேள்வியில இருந்து தரவுகள் எடுக்காம போறதுதான் கால்குலேஷன்ல தடுமாறத்துக்குரிய ஒரு ரீசன். அதனாலதான் நான் மேக்சிமம் சொல்றேன், கொஸ்டினை வடிவா தெளிவா பாருங்க. என்ன செய்யறாங்க? ஒரு பேரன் வந்து எக்ஸிடென்ட்லி என்ன தவறுதலாக எக்ஸிடென்ட்லி கிவ் தியா 20 month, அப்ப சின்ன பிள்ளை 2 வயசை விட குறைஞ்ச பிள்ளைன்னு. அப்ப எவ்வளவு கவனமா கொடுக்கணும் இந்த பிள்ளைக்கு. அப்ப அவங்க தவறுதலா ஒரு பேரன் ஒரு பிள்ளைய செய்யறாங்க. என்ன பிள்ளைங்கிறத பாப்போம். 22 மாச குழந்தைக்கு ஓல்ட் சைல்ட் a teaspoonful. ஓகே, இவர்த உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு படிச்ச விஷயம் வந்து அப்ளை பண்ண போறீங்க. டீஸ்பூன் ஃபுல்லா எந்த அளவு கொடுத்திருக்காங்க? எத்தனை மில்லி லிட்டர்? 5 மில்லி லிட்டர். வெரி குட். இதுல இந்த தரவுகளை வச்சு இந்த கொஸ்டின் மாதிரி செய்யறது நாம அதெல்லாம் படிச்சு டேபிள் ஸ்பூன் ஃபுல் எத்தனை டீஸ்பூன் ஃபுல். அப்ப 5 மில்லி லிட்டர் கொடுத்திருக்காங்கன்னு ஒரு தேக்கரணி கொடுத்திருக்காங்க. ஓகே, a teaspoonful administered. கொஞ்சம் வெயிட். ஓகே, இபியூப்ரோஃபன் ட்ராப்ஸ். அப்போ 5 மில்லி லிட்டர் வந்து இபியூப்ரோஃபன் ட்ராப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த இபியூப்ரோஃபன் ட்ராப்ஸ் செறிவு தந்திருக்கே 50 மில்லிகிராம் ஓவர் 1.25 மில்லி லிட்டர். அப்ப இதுல மீனிங் தெரியும். 1.25 மில்லி லிட்டர் எடுத்தா அதுல 50 மில்லிகிராம் வந்து இபியூப்ரோஃபன் என்கிற ஏபிஐ ட்ரக் வந்து இருக்கும். அது உங்களுக்கு இப்ப கிளியர். சரி, ஓகே. அடுத்த விஷயம் சொல்லாங்க. The correct dose of their child was 160 மில்லிகிராம். அப்ப இவங்க தவறுதலா கொடுத்த அளவுதான்
5 மில்லி அது மில்லி லிட்டர்ல தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய சரியான அளவு 160 மில்லிகிராம். ரெண்டையும் பார்த்துக்கணும். பிள்ளையா கொடுத்த அளவு வந்து மில்லி லிட்டர்ல தந்திருக்கு பியில வால்யூம்ல. ஆனா சரியா கொடுக்க வேண்டிய அளவு வெயிட்ல தந்திருக்கு. எதுல 160 மில்லிகிராம் சரி. சரியா? அப்ப இவ்வளவு விஷயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல இருந்து எடுக்கிற தரவுகள். இது கிளியர் தானே கொஸ்டின்? அப்ப இந்த தரவுகள் இந்த கொஸ்டின்ல இருந்து எடுக்கிற விஷயம் எல்லாம் கிளியர் சொன்னா நாம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். சரியா? ஓகே, பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்காங்க? How many milligrams of ibuprofen were mistakenly given to the child? சரியா? அப்ப என்ன கேட்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சொன்னா how many milligrams, எத்தனை அளவு மில்லிகிராம் ibuprofen were mistakenly given. இப்ப தவறுதலா அந்த பிள்ளைக்கு எத்தனை அளவு மில்லிகிராம் வந்து கொடுப்பட்டிருக்கி என்கிறத காட்டிக்காங்க. நமக்கு தரவுல தெரியும் 5 மில்லி லிட்டர் கொடுத்திருக்கேன்னு சொல்லி. 5 மில்லி லிட்டர் ஏன் ஒரு டீஸ்பூன் கொடுத்திருக்காங்க. அதுல செறிவு தந்திருக்கி அந்த மருந்துல. இப்ப கேட்காங்க செறிவு தெரியும், மில்லி லிட்டர் தெரியும், அளவு எவ்வளவு கொடுத்து காட்டிருக்கி, எத்தனை மில்லிகிராம் கொடுப்பாட்டிக்கிறது காட்டிக்காங்க. ஓகே, உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து செய்யலுமா? இத பார்க்காம ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஒருக்கா ட்ரை பண்ணுங்க. இது ஆன்சர் வருது ஒருக்கா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செஞ்சிட்டோம் தானே, அப்ப ட்ரை பண்ணி சொல்லுங்க. அப்ப இதே ஆன்சர் எடுக்கலுமாண்டு எடுக்கலுமெண்டா உங்களுக்கு கால்குலேஷன் நீங்க இம்ப்ரூவ் ஆயிட்டு வாரையிலன்னு அர்த்தம். ஏதாட்டி என்ன விஷயத்துல ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு கொஸ்டின் போட்டிக்கேன் பின்னுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள். அப்ப கொஸ்டின் போட்டிக்கிற நேரம் நீங்களே எனக்கு ஆன்சர் சொல்லுவீங்க. அதுக்கு போவோம். ஓகே, அப்ப எடுக்கலுமே நினைக்கிறேன் ஆன்சர் பண்ணிக்கியே பாப்போம். ஹவு மெனி மில்லிகிராம் என்று சொல்லி. அப்ப கொடுத்த அளவு 5 மில்லி லிட்டர் இல்லையா? செறிவு தெரியும் 50 மில்லிகிராம் ஓவர் செறிவு என்ன 1.25 மில்லி லிட்டர். அப்ப தெரியும் உங்களுக்கு 50 1.25 மில்லி லிட்டர் என்ன 1.25 மில்லி லிட்டர் எடுத்த மெடிசன்னா அதுல வார அளவு டோஸ் வந்து 50 மில்லிகிராம். இப்ப நீங்க எடுத்த அளவு வந்து 5 மில்லி மிஸ்டேக்ல 5 எடுத்துட்டேன்டா எவ்வளவு போயிருக்கு என்று பார்த்தோம்டா மில்லி லிட்டர் கட் ஆகும். அப்ப 5 into 50 வந்து 250 என்று வரும், 225 என்று வரும். அத இதால பிரிச்சு இல்லைண்டா ஆன்சர் வந்து 200 மில்லிகிராம் என்று வரும். இதுல எதுவும் குழப்பம் இருக்கா? இந்த ஆன்சர் எடுக்கிறதுல இந்த போட்டத்துல எதுவும் பிரச்சனை இருக்கா? கொஸ்டின்ல இருந்து தரவெடுத்து இதுல கால்குலேட் பண்ற வரைக்கும் ஏதும் இஷ்யூ இருந்தா சொல்லுங்க, திருப்பி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். $200 மில்லிகிராம் வந்தது விளங்கிட்டா? ஓகே, கிளியர் என்று நினைக்கிறேன். அப்ப 200 மில்லிகிராம் வந்து கொடுக்காட்டிருக்கு. ஓகே, அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய கரெக்ட் அளவு 160 மில்லிகிராம். குடுபட்ட அளவு வந்து 200 மில்லிகிராம். அப்ப மிஸ்டேக் இல்லையா வந்து 40 மில்லிகிராம் கூடுதலா குடுபட்டிக்கு ஓவர் டோஸா. விளங்கிட்டா அப்ப இந்த கொஸ்டின்? ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்காங்கடா what volume should have been administered. என்ன கேட்காங்க? இப்ப மிஸ்டேக் கொடுத்த விஷயம் இப்ப கிளியர் ஆயிட்டாங்க. இப்ப அடுத்து கேட்காங்க அந்த பிள்ளைக்கு என்ன அளவு மருந்து வந்து கொடுக்கணும், என்ன அளவு மருந்து கரெக்டா கொடுக்கணும். 160 மில்லிகிராம் தான் கரெக்டா கொடுக்கணும். ஆனா 160 மில்லிகிராம நாம எடுக்க இயலாது. ட்ராப்ஸ்ல இருந்து எதை எடுக்கலாம்? லிக்யூட் அளவுலான்னு எடுக்கலாம். என்ன இப்ப சிரப் இதுல எல்லாம் லிக்யூட் அளவுல எடுக்கலாம். அப்ப 160 மில்லிகிராம் அந்த பிள்ளைக்கு மருந்து சரியா போய் சேரணும் என்றா எத்தனை மில்லி லிட்டர் அந்த மருந்துல இருந்து எடுக்கணும்?
கேட்காங்க. சரியான அளவு கொடுக்கணும்டா. இப்ப பிழையான அளவுக்கு தான் ஒரு டீஸ்பூன் கொடுத்து அது பிழையான அளவு மிஸ்டேக்னா கொடுப்பட்டுது. இப்ப சரியான அளவு 160 மில்லிகிராம் கொடுக்கணும்டா எத்தனை மில்லி லிட்டர் எடுக்கணும்னு கேட்காங்க. எத்தனை அளவு கொடுத்திருக்கணும். இப்ப இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ற சொல்லுங்க பாப்போம். இப்ப 50 மில்லிகிராம் கொடுக்கணும்டா 1.25 மில்லி லிட்டர் எடுக்கணும். அந்த பிள்ளைக்கு எத்தனை கொடுக்கணும்? 160 மில்லிகிராம் கொடுக்கணும். இதை கால்குலேட் பண்ணினேன்டா உங்களுக்கு ஆன்சர் வரும் 4 மில்லி லிட்டர். இதை சுருக்கினேன்டா 4 மில்லி லிட்டர். அப்ப சரியா கொடுக்க வேண்டிய அளவு 4 மில்லி லிட்டர். ஆனா பிழை 5 மில்லி லிட்டர் வந்து குடுப்பட்டுட்டு. சரியா? அப்ப 2 கொஸ்டினும் போன இது வந்து ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. இதுல என்ன கொஞ்சம் கூடின அளவு வந்து குடுப்பட்டிருக்கு. அதுல 20 மடங்கு ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. இதுல கொஞ்சம் 40 மில்லிகிராம் அளவு ஓவர் டோஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த 2 கொஸ்டினும் கிளியர் சொன்னா உங்களுக்கு கால்குலேஷன்ல ஒரு 50% மேல நீங்க பாஸ்ங்கிற மாதிரி தான். ஓகே, கிளியர் இல்லாட்டி நீங்க ஒரு மெசேஜ் தாங்க, நான் திருப்பி ஒருக்கா சொல்றேன். இந்த கொஸ்டின் எல்லாம் நல்ல கொஸ்டின்ஸ், தெளிவா விளங்கி படிச்சா ஈஸி, வெரி ஈஸி. ஓகே, அடுத்தது கொஸ்டின்ல நீங்க செய்யற மாதிரி தான் போட்டிருப்பேன். அதனால நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. ஓகே, இதெல்லாம் வந்து அந்த இதுகளுக்கு போட்டிருந்தேன்னா மனோமலா பாத்துக்கோங்க நீங்க ஃபொமிலா எப்படி வரும்னு சொல்லி. ஓகே, அடுத்த விஷயம் போவோம். மோலரிட்டிங்கிற விஷயம். சரியா? ஓகே, அதுக்கு முதல் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தந்தா ஈஸி என்று நினைக்கிறேன். இந்த விளங்கின விஷயத்த கிளியர் பண்ணிட்டோம் சொன்னா ஒரு கொஸ்டின் மூலமா இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆகும். நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். ஓகே, நான் ஒரு கொஸ்டின் எழுதுறேன். நீங்க அதை எழுதிட்டு அதுக்குரிய ஆன்சர் அனுப்புங்க. வேற கொஸ்டின் உண்டு. ஒரு சைல்டுக்கு வந்து மல்டி விட்டமின் சிரப் வந்து கொடுக்கணும். மல்டி விட்டமின் சிரப் கொடுக்கணும். டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ற அளவு வந்து 15 மில்லிகிராம். டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ற அளவு, சரியான அளவு. இந்த மல்டி விட்டமின் செறிவு வந்து தாராங்க 45 மில்லிகிராம் ஓவர் 45 மில்லிகிராம் 1.5 மில்லி லிட்டர். இதான் சரி. சரியா? ஓகே, கொஸ்டின் என்னன்னு சொன்னா இந்த பேபிக்கு வந்து பேரண்ட் வந்து 2 மில்லி லிட்டர் அளவான மருந்து குடுத்துட்டாங்க. சரியா? இந்த 2 மில்லி லிட்டர் வந்து கரெக்ட் டோஸா இல்லாட்டி ஓவர் டோஸா இல்லாட்டி கரெக்ட் டோஸா? இதான் கொஸ்டின். விளங்கிட்டா? இப்ப திருப்பி சொல்லன்னு கேளுங்க. ஒரு 2 வயசு பிள்ளைக்கு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றாங்க மல்டி விட்டமின் ட்ராப்ஸ். எவ்வளவு அளவு பிரிஸ்கிரைப் பண்ற அளவு வந்து 15 மில்லிகிராம். அந்த மல்டி விட்டமின் பானி மருந்திட செறிவு வந்து 45 மில்லிகிராம் ஓவர் 1.5 மில்லி லிட்டர். இதான் செறிவு தள்ளிக்கிறேன். பேரண்ட் வந்து 2 மில்லி லிட்டர் கொடுக்காங்க இந்த பிள்ளைக்கு. சரியா? இந்த 2 மில்லி லிட்டர் கரெக்ட் டோஸா, ஓவர் டோஸா இல்லாட்டி லோ டோஸா? இதான் நான் கேட்ட கொஸ்டின். அப்ப இதுக்குரிய ஆன்சரை நீங்க செஞ்சுட்டு அனுப்புங்க. அதை நான் கிளியர் பண்ணிட்டு அடுத்த இதுல போகும். கொஸ்டின் தெளிவில்லாட்டி சொல்லுங்க, திருப்பி ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
ஓகே, திருப்பி ஒருக்கா சொல்லுன்னு பாருங்க. ஒரு பிரிஸ்கிரைப் பண்ற அளவு 15 மில்லிகிராம் கரெக்ட் டோஸ். சரியா? டாக்டர் எழுதுற கரெக்ட் டோஸ், இந்த பிள்ளைக்கு போகணும் எழுதுற கரெக்ட் டோஸ் 15 மில்லிகிராம். அந்த மருந்துட செறிவு 45 மில்லிகிராம். சாரி, கிராம் என்று எழுதியிருக்கேன், மில்லிகிராம் என்று வரும். சரியா? மிஸ்டேக் அழித்தேன். மில்லிகிராம். மில்லிகிராமோ 1.5 மில்லி லிட்டர் அதுல செறிவு. இந்த பேரண்ட் வந்து 2 மில்லி லிட்டர் கொடுக்காங்க. அப்ப நீங்க இவங்க கொடுத்த 2 மில்லி லிட்டர் வந்து இந்த 15 மில்லிகிராமுக்கு வந்து ஈக்குவலா வருமா? கரெக்ட் டோஸா, இல்லாட்டி ஓவர் டோஸா, இல்லாட்டி லோ டோஸா? இதான் கொஸ்டின். கிளியர் ஆயிப்பேன். ஓகே, செய்யலுமா? ஒருத்தவங்க ஆன்சர் அனுப்பிட்டாங்க, மத்த ஆன்சர்ஸ். ஓகே, ஓவர் டோஸ் கரெக்ட் ஆன்சர் 0.5. ஓகே, ஒருத்தவங்க ஆன்சர் வந்திருக்கு. மத்தவங்க ஓகே பாப்போம். உங்களோட ஆன்சர் சரியாண்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே பாப்போம். 15 மில்லிகிராம் வெளியினால என்ன அதுல செறிவு தந்திருக்கு இவ்வளவு 2 மில்லி லிட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப அதுல செறிவு தெரியும் 1.25 மில்லி லிட்டர் எடுத்தா அதுல 45 மில்லிகிராம் வரும். விளங்கிட்டா? இப்ப இவங்க எடுத்த அளவு 2 மில்லி லிட்டர். அப்ப தெரியும் 1.5 மில்லி லிட்டர் எடுத்தா அதுல கிடைக்கிற ட்ரக்ட் அளவு 45 மில்லிகிராம். சரியா? இவங்க எடுத்த அளவு 2 மில்லி லிட்டர். அப்ப இதை கால்குலேட் பண்ணிருந்தா இது 4, இது 3. அப்ப 60 மில்லிகிராம் வந்து இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, 2 மில்லி லிட்டர் எடுத்ததால 60 மில்லிகிராம் அளவான ட்ரக் வந்து அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு கொடுப்பட்டு. அப்ப என்ன ஆகிருக்கு? 4 மடங்கு ஓவர்டோஸ் ஆயிருக்கு. விளங்கிட்டா? அப்ப 4 மடங்கு ஓவர்டோஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன அளவான மருந்து கொடுக்கப்படணும் இந்த 15 மில்லிகிராம் என்று சொல்லி கேட்டோம்டா, அதுக்கு எப்படி கால்குலேட் பண்ற? இப்ப 50 மில்லிகிராம் இப்ப செகண்ட் கொஸ்டின் என்ன அளவு கொடுக்கப்படணும் என்றா 50 மில்லிகிராம் வரணும் என்று சொன்னா, சாரி 45 என்ன, சாரி 45 மில்லிகிராம் வரணும் என்று சொன்னா 1.5 மில்லி லிட்டர் எடுக்கணும். சரியா? 45 எடுக்கணும். இப்ப நமக்கு தேவை 15 மில்லிகிராம். அப்ப இதை சுருக்கினம் என்று சொன்னா 3.5 மில்லி லிட்டர் தான் என்ன செய்யணும், கொடுக்கணும் கரெக்ட் டோஸ். ஆனா 60 மில்லிகிராம் பிழையா வந்து கொடுக்காட்டு. அப்ப இந்த ரெண்டு கால்குலேஷனும் தெரிஞ்சதான் இது ஓவர் டோஸா இல்லாட்டி கரெக்ட் டோஸா இல்லாட்டி லோ டோஸாங்கிற விஷயத்தை நீங்க கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்ப 15 மில்லிகிராம் இவங்களுக்கு எழுதப்பட்டிருக்கி, அதுல செறிவு தந்திருக்காங்க, இவங்க கொடுத்த அளவு தந்திருக்காங்க, அது பிழையா சரியாங்கிற விஷயத்த கேட்டிருக்காங்க. ஓவர் டோஸா கரெக்ட் டோஸா என்ன. ஓகே, இப்ப இந்த 3 கால்குலேஷனும் தெளிவா கிளியரா திருப்பி ஒருக்கா விளங்கி எடுங்க. உங்களுக்கு இது விளங்கி எடுத்து இந்த கொஸ்டின் செய்யலும் சொன்னா கால்குலேஷன் வந்து உங்களுக்கு ஓகே. இப்போதைக்கு மிச்ச விஷயம் எல்லாம் இதுல இருந்து நீங்க செஞ்சு போறது. இது கிளியர் சொன்னா மிச்சம் கிளியர் ஆகி போயிடும். ஓகே, இதுல எதுவும் டவுட்ஸ் சொன்னா திருப்பி ஒருக்கா சொல்லுங்க, நான் கிளியர் பண்ணிட்டு போறேன். அடுத்த ஒரு விஷயம், புதுசான ஒரு விஷயம், மோலரிட்டி. அப்ப இதோட சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, ஆனா இது முக்கியமான ஒரு கால்குலேஷன்ஸ்.
ஓகே, மோலாரிட்டி போவோம். ஓகே, மோலாரிட்டி என்ன விஷயம் என்று பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் மோலாரிட்டி என்ன, இப்ப ஒரு கால்குலேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் மாலிக்யூலர் வெயிட் இன் மோலாரிட்டி. சரியா? மோலாரிட்டியோட ஃபார்முலா தந்திருக்காங்க பாருங்க. மோலாரிட்டி என்ன எம் என்று சொல்லுவோம். உங்களுக்கு இதுலயும் படிச்சிருப்பீங்க நீங்க, மூலச்செறிவு என்று சொல்லி. மூலச்செறிவு இப்ப ஒரு கரைசல் எடுத்தோம்டா, இப்ப நாம இது வரைக்கும் பார்த்தோம். இப்ப கரைசல் ஒன்றுல இப்ப ஏற்கனவே படிச்ச விஷயத்துல இப்ப ஒரு கரைசல் எடுத்தோம்டா, செறிவுங்கிறது வந்து என்ன மில்லிகிராம்லயும் இருக்கலாம், அதுல டோஸ் அளவு கிலோகிராம்ல இருக்கலாம், இல்லாட்டி மில்லி லீட்டர்ல இருக்கலாம், லிக்விட் இல்லாட்டி லீட்டர்ல இருக்கலாம். அதுக்கு கீழே வால்யூம் வரும். இதான் செறிவுங்கிற விஷயம். இதுலயும் இருக்கலாம். செறிவுக்கும் மோலாரிட்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டா, மோலாரிட்டிட இது வந்த அளவு வந்து இதுல எல்லாம் வராது. எதுல வரும்? மோலாரிட்டிக்கு மோல்ஸ்ல மட்டும்தான் வரப்போகுது. சரியா? மோல்ஸ்ல இருக்கும். இப்ப நாம இப்ப சாலிடும் லிக்யூடும் என்றாலும் சரி, இல்லாட்டி லிக்யூடும் என்றாலும் சரி, இல்லாட்டி சொலிடும் என்றாலும் சரி, எதை எடுத்தாலும் அந்த இது அளவு வந்து அதுல இருக்கிற ட்ரக் அளவு வந்து மூள்ல இருக்கும். அப்ப அந்த மூளைச்செறிவுங்கிறதுதான் மோலாரிட்டி. நீங்க கெமிஸ்ட்ரிலையும் படிச்சிருப்பீங்க. சரியா? மூளைச்செறிவு என்று சொல்லி படிச்சதுதான் இந்த மோலாரிட்டிங்கிற விஷயம். அப்ப அதுல நம்பர் ஆஃப் மூல், இப்போ ஒரு கரைசல் எடுத்த மெடிசன்னா, இது ஒரு குளுக்கோஸ் கரைசல் அரிக்கலாம், இல்லாட்டி ஆல்கஹால் கரைசல் அரிக்கலாம், எதுவாகவும் இருக்கும். ஆனா அதுல இருக்கிற இன்கிரீடியன்ட், அதாவது ஏபிஐ, அந்த ட்ரக் அளவு வந்து எதுல இருக்கணும்டா, மூல்ல இருக்கணும். சரியா? அப்ப மூல் ஓவர் அதுல வால்யூம், இந்த கரைசல்ல வால்யூம், இந்த கரைசல் ஒரு 1000 மில்லி லிட்டர் அதுல வால்யூமா இருக்க போகுது. சரியா? இதான் மூலச்செறிவுன்னு சொல்லு. மூலச்செறிவுண்டா மூல் ஓவர் கனவளவு செறிவு, மூலச்செறிவு. அப்ப நம்ம எடுக்கிற எந்த ட்ரக்கோ எந்த இதுலயும் இருக்கலாம், ஆனா மூல்ல தான் நாம அதுல அளவு போட போறோம். மில்லிகிராம்லயோ கிலோகிராம்லயோ இல்லாட்டி மில்லி லிட்டர்லயோ லீட்டர்லயோ போட போறது இல்ல. எதுல போட போறோம்டா, மூல்ல மட்டும்தான் போட போறோம். அதான் மூலச்செறிவு என்கிற விஷயம். ஓகே, அப்ப இது உங்களுக்கு கிளியரா? நம்ம அடுத்த இதுக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. அதுல இது தந்திருக்காங்க. எம் மெடிசன் உங்களுக்கு தெரியும், கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பேன். எம் ஓவர் பி. இந்த எம்முக்கு என்ன இதுண்டா மோல், இதுக்கு வந்து வால்யூம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மோலாரிட்டி ஆஃப் a solution containing 0.32 moles of sodium chloride in 3 liters? சரியா? அப்ப இது வால்யூம், இதுல இருக்கிற தரவு, இது வால்யூம், இது மோல்ஸ் எம். அப்ப இதுக்கு ஈஸியா மோலாரிட்டிக்கு இருக்காங்க. ஈஸி கொஸ்டின் ஃபர்ஸ்ட்க்கு என்ன. அப்ப 0.32 moles over 3.4 liters. சரியா? அப்ப இத கால்குலேட் பண்ணிருந்தா உங்களுக்கு பிரிச்சையில் என்ன வரும்? ஆன்சர் 0.094 mole per liter. இல்லாட்டி எம் வரும் கேபிட்டல் அல்லது. சரியா? சோடியம் குளோரைட் சொல்யூஷன், மூலச்செறிவு. ஓகே, அப்ப இது கிளியர் தானே உங்களுக்கு? இந்த விஷயம் மோலாரிட்டி என்ன, அதுக்குரிய டெஃபினிஷன், அதுக்குரிய ஃபார்முலா. இப்ப இந்த கொஸ்டின் இவ்வளவு கிளியர் தானே? எதுவும் டவுட்ஸ் இருக்கிறது இல்ல? எஸ், வால்யூம் வந்து 10,000 லிட்டர் தான் இருக்கணும். சரியா? சம்டைம்ஸ் மில்லி லிட்டர்லயும் இருக்கலாம். வால்யூம் வந்து லீட்டர்ல போறதுதான் ஒரு இன்டர்நேஷனல் இது. இப்ப சில நேரங்கள்ல மில்லி லிட்டர்ல தந்தா மில்லி லிட்டர் போட்டு செய்யுங்க, பிரச்சனை இல்ல. ஆனா லீட்டர்ல போட்டு செய்யறது நல்ல. சரியா? இப்ப மில்லி லிட்டர் போட்டு செஞ்சீங்கன்னா அதுல அழகா சரியா கொடுத்தீங்கன்னா ஓகே, கிளியரா. சரியா? இப்ப 0.094 மூல் per மில்லி லிட்டர் என்று சொல்லி வடிவா அந்த அழகா சரியா கொடுத்திருந்த ஆன்சர்ல ஓகே. இல்லாட்டி லீட்டர் போட்டு செய்யறதுதான் ஒரு பெஸ்ட் அறிக்கை. சரியா? லீட்டருக்கு மாத்திட்டு செய்யறது.
எம் அண்ட் ஏன் போறோம் சொன்னா இங்க இந்த கொஸ்டின்ல பாருங்க எம் என்று போட்டிருக்கி அது சர்வதேச அழகு மூல இருக்குது சரியா எம் என்று போறது இப்ப இப்ப ஒரு HCl போத்தல் எடுத்தேன்டா 0.05 எம் என்று இருக்கும் HCl போத்தல் இதோட மீனிங் என்ன நார்மலா ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் நீங்க ஒரு அசிட் போத்தல் எடுக்கிறோம் உங்களோட பார்மசி அந்த அசிட் போத்தல் இப்படி இருக்கு 0.05 எம் என்று இருக்கு இதோட மீனிங் என்ன எம் என்று இருந்தா என்ன மீனிங் எஸ் வெரி குட் இப்ப இதோட மீனிங் வந்து 0.05 மோல் per liter சரியா per liter என்று வாரத்தாலதான் எம் என்று போறோம் அப்ப இதுல அர்த்தம் என்ன ஒரு லிட்டர் அசிட் எடுத்தேன்டா HCl அசிட் எடுத்தேன்டா அதுல 0.05 மூல் வந்து HCl என்கிற API இருக்கும் அதான் இதுல மீனிங் அப்ப இது எம்ங்கிற இந்த சர்வதேச அலகு ஏன் போறோம்டா லீட்டர்ல இருக்கிறதால அது போறோம் அப்ப இங்க மில்லி லிட்டர்ல கொஸ்டின் வந்தாலும் லீட்டருக்கு அந்த இதை மாத்தி செய்யறதுதான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் வே ஆயிருக்கும் அப்ப அந்த லீட்டருக்கு மாத்தி செய்யற நேரம் எம் யூஸ் பண்ணலாம் சரியா அப்படி நீங்க மாத்தி செய்யாம மில்லி லிட்டர்லயே செஞ்சீங்கன்னு சொன்னா மூல் பெர் மில்லி லிட்டருங்கிறத கொடுத்தீங்கன்னா கிளியரா இருக்கும் ஆனா பெஸ்ட் வந்து லீட்டருக்கு மாத்தி செய்யறதுதான் ஒரு சர்வதேச முறை ஓகே அப்ப இது கிளியரான்னு நினைக்கிறேன் இதுல ஒரு கொஸ்டின் இருக்கு அதை நீங்க தான் செஞ்சு எனக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க ஓகே செகண்ட் கொஸ்டினை பாருங்க நீங்க ஒரு பார்மசியில இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் வருது என்ன செய்யட்டுமா அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்லிருக்கீங்க ப்ரிப்பேர் உங்களை ப்ரிப்பேர் பண்ணட்டான் சரியா ப்ரிப்பேர் பண்ணட்டான் 1.20 milliliter 120 milliliter of 0.0 millimole per milliliter sodium bicarbonate solution இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான கொஸ்டின் பட் நீங்க ட்ரை பண்ணி ஆன்சர் எடுத்தா ஓகே ஆனா ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக தான் சரியா கொஞ்சம் அட்வான்ஸ்டான கொஸ்டின் உங்களுக்கு கஷ்டம் வந்து மற்ற கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் போயிட்டு இதுக்கு வருவோம் நினைக்கிறேன் ஓகே இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கொஸ்டினை பாருங்க அது உங்களுக்கு செய்ய எலிமெண்ட் நினைக்கிறேன் ஈஸி கொஸ்டின் ஈஸி கொஸ்டினை செஞ்சுட்டு அடுத்து போவோம்னு பார்க்க What is the molarity of the mixture of solution containing 2.4 gram of magnesium sulfate in 300 milliliter water and 3.6 gram of magnesium sulfate in 240 milliliter of water. ஓகே அப்ப இந்த கொஸ்டினை நான் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு பாருங்க ஒரு கரைசல் ஒன்று செய்ய போறோம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஏங்கிற இதையும் பிங்கிறதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கரைசல் செய்ய போறோம் சிங்கிறத ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஏங்கிற கரைசல்ல வந்து மக்னீசியம் சல்ஃபேட் ரெண்டுலயுமே மக்னீசியம் சல்ஃபேட் தான் இருக்கு ரெண்டுலயும் ரெண்டு கரைசல்லையும் வேற வேறது இல்லை அப்ப இதுல எந்த அளவு மக்னீசியம் சல்ஃபேட் இருக்குன்னு சொன்னா என்ன அளவுன்னு சொன்னா 2.4 கிராம் இருக்கு ஏங்கிறது அதுல வால்யூம் என்னன்னு கேட்டா 300 மில்லிலிட்டர் வால்யூம் பில வந்து அதே மக்னீசியம் சல்ஃபேட் இருக்கு அதுல அளவு என்னன்னு கேட்டா 3.6 கிராம் சரியா அதுல வால்யூம் கேட்டோம்னா 240 மில்லிலிட்டர் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிற இந்த சி என்கிற கரைசல்ல மோலரிட்டி எம் என்னன்னு கேட்காங்க இதான் கொஸ்டின் உங்களுக்கு வாசிக்கிறதுல ஏதும் பிரச்சனை இருக்குமேங்கிறது அத
ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்படி ட்ரா பண்ணி கால்குலேட் பண்ண போல இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக இந்த மெத்தட்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்படி கொஸ்டின் வரக்குள்ள இப்படி பக்கத்துல ட்ரா பண்ணி எடுத்திருந்தா ஈஸியா கொஸ்டின் விளங்கிடும். இல்லாட்டி திருப்பி திருப்பி பந்திடிக்க கூட திருப்பி திருப்பி கொஸ்டினை வாசிச்சு கொஸ்டின் விளங்கவே ஒரு டைம் போகும். இப்ப கொஸ்டின் விளங்கிருக்குமென்னு நினைக்கிறேன் ட்ரா பண்ணி காட்டுறதுல. இப்ப நீங்க ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் வருதா இல்லையாங்கிறது சரி. ஓகே, மக்னீசியம் சல்பேட்டுக்கு மோல் கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டா கண்டுபிடிச்சும் செய்யலாம் ஒரு மெத்தட்ல. இல்லாட்டி ரெண்டையும் சேர்த்து வர திணிப்புக்கு கண்டுபிடிக்கணும் மோல். தனித்தனியா கண்டுபிடிச்சும் இப்ப சேர்க்கிறோம் தானே மிக்சர்ல, அப்ப அதையும் கூட்டலாம். அப்படி இல்லாம வெயிட்ட கூட்டியும் அந்த அந்த சீல வார அளவை வார அந்த இதை கூட்டி வார அளவை வச்சு மூல் கண்டுபிடிக்கணும். மூல் கண்டுபிடிக்கணும் எப்படி மக்னீசியம் சல்பேட்டுக்கு மூல் கண்டுபிடிக்கணும். தனித்தனியா கண்டுபிடிச்சும் கூட்டலாம், இல்லாட்டி வெயிட்ட கூட்டிட்டும் கண்டுபிடிக்கலாம் மூளை. ஓகே, ட்ரை பண்ணுங்க. நீங்க ஃபுல் ஆன்சர் செல்ல நம்ம எதிர்பார்க்கலன்னா ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கா? ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்ப மிக்சர் பண்ண போறோம் சொன்னா சேர்க்க போறோம். ஏன்னா மிக்சர் ஆஃப் சொல்யூஷன் இது ரெண்டையும் சேர்க்க போறோம். ரெண்டும் ஒரே ட்ரக் தான் இருக்கு. மக்னீசியம் சல்பேட் தான் ரெண்டுலயும் இருக்க போகுது. அதாவது நமக்கு பிரச்சனை இல்லை. அதுல அளவு சங்கிடிக்கு இதுல 2.4, இதுல 3.6. அப்ப இதே அளவுதான் நாம சேர்க்கிற இதுலயும் வரப்போதும். அப்ப மக்னீசியம் சல்பேட்டோட அளவை நாம சேர்க்கிற கரைசல் சீல இருந்து எடுக்கலாம். என்ன எப்படி 2.4 கிராம் பிளஸ் 3.6 கிராம். அப்ப இது ரெண்டையும் கூட்டினேன்னு சொன்னா சீல இருக்கிற மக்னீசியம் சல்பேட்டோட அளவு வரும். எத்தனை வரும்? 6 கிராம் என்று வரும். என்ன? ஓகே, அப்ப அளவு கண்டுபிடிச்சிட்டோம். சிங்கிற கரைசல்ல 6 கிராம் மக்னீசியம் சல்பேட் இருக்கு. ஓகே, இதுல 300 மில்லி லிட்டர், இதுல 240 மில்லி லிட்டர். அப்ப சேர்க்கிற கரைசல்ல எத்தனை இருக்க போதும்? 300 240. அதுல வால்யூம் 450. என்ன? 450 மில்லி லிட்டர். ஓகே, அப்ப இதுல வால்யூம் தெரியும், இதுல அளவு தெரியும். இப்ப ஃபைனலா சீல இருக்கிறேன். அப்ப இது மோலரிட்டிங்கிறதால இப்ப இதுல இருக்கிற அளவு கிராம்ல இருக்கு. என்ன? கிராம்ல இருந்து எதுக்கு மாத்தணும் என்று கேட்டா எதுக்கு மாத்தணும்? மூலுக்கு மாத்தணும். மூல் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப மக்னீசியம் சல்பேட்டோட மூல் மூலர் திரிவு தர காணும் மூல் கண்டுபிடிக்கணும். அப்ப மக்னீசியம் 24 நினைக்கிறேன். 24 மூலர் திணிவு உங்களுக்கு தெரியும் தானே, இதுல படிச்சிருப்பேன்.
S வந்து 32, ஆக்சிஜன் வந்து 64 நினைக்கிறேன். Okay, 100 milli mole gram mole -3. இதான் இதுல மூலர் திணிவு. அப்ப இது தருவாங்க, நீங்க இதை கண்டுபிடிக்கணும். இல்ல நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க என்ன ஒரு ஒரு சேர்வையிட மூலர் திணிவுகான்றது. அதெல்லாம் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்ப மூல் காண்றது உங்களுக்கு தெரியும். அப்ப 6 கிராம் மூளை காணுவோம் என்ன, மக்னீசியத்துல மூல் 6 கிராம் ஓவர் 120 கிராம் மூல் -1. ஓகே, இது பிரிச்சலண்டா 1/20 என்று வரும். அப்ப 1/20 சொன்னா 0.0 எத்தனை வரும்? 1/20 0.05 என்ன? ஓகே, 0.05 மூல். அப்ப இந்த சிங்கிற சேர்வையில இருக்கிற மூல் கண்டுட்டோம் 0.05 மூல். சரியா? அதுல கனவளவு தெரியும் 540 ml. அப்ப இப்ப உங்களுக்கு மூலரிட்டி காணலாம். என்ன? ஓகே, மூலரிட்டி காணுவோம் 0.05 மூல் ஓவர் 540 ml. நாம 540 மில்லிலிட்டர்ல இருக்கு. லிட்டருக்கு மாத்தினோம் 0.54. சரியா? ஓகே, இத கால்குலேட் பண்ணி வாரதுதான் இதுல மூலரிட்டி. எம் போட்டா சரி. என்ன லிட்டர்ல போட்டுறதால எம் வரும். மில்லி லிட்டர்லயும் செய்யலாம் மேபி. அப்படி செஞ்சு சொன்னா எம் போடாம மோல் பர் மில்லி லிட்டர்ங்கிறத இண்டிகேட் பண்ணினேன்னா ஓகே. ஓகே, இது கிளியரா? ஓகே, 0.092 என்ன ஆன்சர்? ஓகே, போட்டுக்கோங்க 0.092 எம். இது கிளியரா உங்களுக்கு? ஓகே, கிளியர் நினைக்கிறேன். எதுவும் டவுட்ஸ் என்ன கேட்டுக்கோங்க. குழப்பம் இருந்தா இல்லாட்டி நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். அடுத்த கொஸ்டின் நீங்க தான் செய்ய போறீங்க. நான் டைம் ஒன்று தாரேன். நீங்க செஞ்ச இவ்வளவு கொஸ்டின்ல இருந்து விளங்கின விஷயத்தை வச்சு எனக்கு ஆன்சர் தான் சொல்ல போறீங்க அடுத்த கொஸ்டினுக்கு. ஓகே, மூலத்திரிவு தருவாங்க. ஆனா எல்லா நேரமும் தருவாங்களான்னு தெரியாது. சோ நீங்க மூலத்திணிவு காண்ற மெத்தட்ட கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த தெராட்டி நீங்க அவடத்த கண்டுதான் செய்ய வேண்டி வரும். சரியா? அப்ப எல்லா கொஸ்டினுக்கும் கெமிஸ்ட்ரியில தர மாதிரி இங்க தருவாங்களான்னு கேட்டா தெரியாது. உங்களோட கெமிஸ்ட்ரி நாலேஜையும் செக் பண்றதுக்கு சம்டைம்ஸ் தராமலும் விடலாம். சரியா? அப்ப அதுக்காக நீங்க அவடத்த போய் மூலத்தெரிவு காண தெரியாம ஃபுல் மார்க்ஸையும் இழக்குறது. ஓகே, அடுத்த கொஸ்டினை பாருங்க. 4.2 கிராம் ஆஃப் சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் இதெல்லாம் தெரியணும். இப்படித்தான் தருவாங்க உங்களுக்கு. அதுல கெமிக்கல் ஃபார்முலா எல்லாம் தெரியணும். NaHCO3 என்ன is added into a solution containing 60 gram of sodium bicarbonate. அதே மாதிரி கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி. in 100 milliliter of purified water calculate the molarity of resulting solution. ஓகே, இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கொஸ்டின். இப்ப 120 milliliter வாட்டர் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் எட் பண்றாங்க 4.2 கிராம் சோடியம் பைகார்பனேட்.
சரியா? 4.2 கிராம் ஃபர்ஸ்ட்டுக்கு. அடுத்தது எட் பண்றாங்க அதோட சேர்த்து 63 கிராம் ஆஃப் சோடியம் பைகார்பனேட். ரெண்டும் சோடியம் பைகார்பனேட் தான். 120 மில்லி லிட்டர் பியூரிஃபைட் வாட்டர்ல ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு கரைசல் ஒன்று எடுக்காங்க. அப்ப அந்த கரைசல்ட மோலரிட்டி என்னன்னு கேட்காங்க. தென் கொஸ்டின். ஓகே, ஒருக்கா ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஆன்சர் வருதா இல்லையான்னு பாப்போம். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸிக்கா செல்லு HCO3 NaHCO3 மூல மாஸ் வந்து 84 கிராம் மோல் -3 என்று வரும். மூல மாஸ். ஓகே, இப்ப ட்ரை பண்ணு. ஆன்சர் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 6.66 எடுக்கிறீங்க. பாப்போம் ஆன்சர் எப்படி வருதுண்டு. எப்படி? ஓகே, ட்ரை பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு 4.2 என்ன 4.2 உங்க போல 4.2 அதுல மூல காணுவோம் 84. தனித்தனியாவும் காணலாம், சேர்த்தும் காணலாம். நீங்க தனித்தனியா காண்றது ஈஸி நினைக்கிறேன். இதுல மூல் வந்து வெறும் உங்களுக்கு அப்ப 0.05 மூல் என்று வரும். ஓகே, அடுத்த மூல் வரும் 63/84. ஓகே ஓகே, இதுல மூல் என்ன வரும்? சுருக்கிடலா மூலத்திணிவால பிரிக்கணும் என்ன அதுல இது
ஓகே 0.75 மோல். ஓகே இப்ப நம்ம ரெண்டையும் ஒன்றுக்குள்ள சேர்த்து கலக்க போறோம். அப்ப அதுல ரெண்டுடையும் மொத்த மூல் வந்து 0.05 மோல் பிளஸ் 0.75 மோல். இதான் அதுல மூல்ட அளவு, அந்த மொத்தமா இருக்கிற கரைசல்ல அதேதான் பிரிக்க போறோம், டிவைட் பண்ண போறோம்டா. அதுல அளவு வால்யூம் 120 பிரிஜமென்ட்ஸ் என்ன நான் சுருக்கல்ல 0.66 வருதா பிரிச்சா. ஓகே இது மில்லி லிட்டர்ல இருக்கு, அத தேவைண்டா லிட்டருக்கு மாத்தணும்டா 1000 பிரிச்சுலண்டா இது லிட்டர்ல வரும். சரியா? அப்ப ஆன்சர் வந்து 6.666 சொல்லி மோலரிட்டி. ஓகே இவ்வளவுதான் இந்த கொஸ்டின்ல இருக்கிற விஷயம். மோலரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஈஸி கொஸ்டின் உண்டு. ஆனா விளங்காட்டி திருப்பி ஒருக்கா ரெக்கார்டிங் போறேன், பார்த்து திருப்பி இதை செஞ்சு பாருங்க. இதுக்கு ஒரு நல்ல கொஸ்டின்ஸ் நான் இந்த பிடிஎஃப்ல போட்டிருக்கேன், அதையும் செஞ்சு பாருங்க. நெக்ஸ்ட் சாட்டர்டே நெக்ஸ்ட் வீக் எனக்கு கிளாஸ் வந்து நான் இதுல கண்டினியூவா கால்குலேஷன்ஸ் எல்லாம் செய்வேன். நீங்களும் செஞ்சுட்டு வாங்க கால்குலேஷன்ஸ். இதுல இருக்கிற கொஸ்டின் எதுவும் டவுட் என்ன கேளுங்க. உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா ஒரு கொஸ்டின் தாரேன், இது செஞ்சுட்டு எனக்கு ஆன்சரை இந்த வீக்குக்குள்ள அனுப்புங்க எனக்கு பிரைவேட்டா, இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி. அது ஒரு கொஸ்டினை மட்டும் தாரேன். இப்ப வரைக்கும் மோலரிட்டி வரைக்கும் படிச்சிருக்கோம். மோலரிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் கால்குலேஷன்ல. நீ படிச்ச எல்லாமே முக்கியம். திருப்பி ஒருக்கா செஞ்சு பாருங்க, திருப்பி திருப்பி சர்வர். ஓகே இந்த இதுல இருக்கிற கொஸ்டின் 2 இதுக்குரிய ஆன்சரை நீங்க செஞ்சு பார்த்துட்டு இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் விளங்கி இதுக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு இந்த வீக்குக்குள்ள எனக்கு வாட்ஸ்அப்ல இதுல ஆன்சரை செஞ்ச முறையோட போட்டோ எடுத்து அனுப்புங்க. அப்பதான் எனக்கு தெரியும் நீங்க விளங்கிருக்கீங்களா, இந்த கால்குலேஷன் என்ன மாதிரி உங்களுக்கு கிளியராங்கிற விஷயம் எனக்கு விளங்க வரும். அதுக்கு பிறகு நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ. டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, பிரச்சனை இல்லை, பிரைவேட்டா கான்டாக்ட் பண்ணுங்க.